அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி டூராக மூணார் போயிருந்தோம். அதை தான் விலாகாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என் வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஃபேமிலி டூராக மூணாறு தான் போகிறோம். சடன் பிளான் பண்ணது தான். ஸோ நான் அதுக்கப்புறம் மாமியார் வீட்டிலேருந்து கிளம்பி அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் மூணாருக்கு. 2 காரு தான், 2 காரில் போயிருந்தோம். சடனாக பிளான் பண்ணனால என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல், என்னென்ன எடுத்து வைக்கணும்னு தெரியாமல் எடுத்து வச்சிட்ருந்தோம். பிளான் பண்ணி ஒரு ட்ரிப் கிளம்புனோனாலே அது ரொம்ப கஷ்டம். சடன் பிளானுங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்போவுமே நாங்கள் கொடைக்கானல் தான் போவோம். மூணார் இதுதான் செகண்ட் டைம் ஃபேமிலி கூட. மூணார் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவுட் சைட் ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பார்க்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. ஹேர்பின் பெண்டு தான் அதிகமாக வந்துச்சு. அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் சேஃபாக போகணும். அண்ணன் பிள்ளைங்கள்லாம் அந்த வியூவை பார்த்து ரொம்பவே ஹாப்பியாகி என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அஸ்லியுமே என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தா. அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டு வரப்போ மைண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்தது. மூணாறில் பார்த்திங்கன்னா நிறைய பிளேசஸ் போய் சுற்றி பார்க்குறத விட நம்ம மூணார் போகிற வழியே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் மூணார் பிடிக்குமா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த ரோடுமே அழகாக வளைஞ்சு போணுச்சு. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப என்ஜாயாக இருக்கும். ஆனால் ட்ரைவ் பண்ண கஷ்டமாக இருந்திருக்கும். 2 காராக போனதுனால எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மாறி உட்காந்துக்கிட்டோம். நான் இந்த காரில் கொஞ்ச நேரம், அந்த காரில் கொஞ்ச நேரம்னு நான் மாற்றி தாவிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எல்லார் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. இடையிலையும் நிப்பாட்டி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். பிளேசஸில் ரொம்ப அழகாக இருந்தனால நாங்கள் இடையில ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இடையிலே அஸ்லி தூங்கிட்டான். இடையில நிப்பாட்டி பிள்ளைங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கு புக் பண்ண ரூம் இன்னும் ரெடி ஆகாதனால வேறு ரூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்களுக்கு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கிட்டோம். காலையில் லெமன் சோறும் பாயில்டு எக்கும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுக்குள்ள ரூமுக்கு நாங்கள் வந்துட்டோம். எங்களுக்கு புக் பண்ண ரூம் நல்லா பெருசாகவும் நல்லா ஸ்பேசியஸாகவும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அஸ்லியுமே வந்ததோட நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. எங்களுக்கு மேலேயும் அண்ணனுக்கெல்லாம் கீழ் ரூமோ அந்த மாதிரி தான் ரூம் எங்களுக்கு கிடச்சிச்சு. அஸ்லியுமே இங்கே கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தா. அப்புறம் நான் மாமா கிட்டே தான் போவேன்னு சொல்லிவிட்டு அண்ணன்கிட்ட போயிட்டு அவங்க ரூமில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் தான் வந்தா. நாங்கள் ஸ்டே பண்ண ரூமில் பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூமு, பாத்ரூமில் நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிவி இருந்துச்சு. ஆனால் கேரளா மலையாளம் லாங்குவேஜில் தான் டிவி ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ தமிழ் எதுவுமே பார்க்க முடியல. இன்னொன்று அதிகமாக நாங்கள் சுற்றி தான் பார்த்தோம். ரூம்லேயே அந்தளவு இல்லை சொல்லப்போனால். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சுற்றி பார்க்க தானே வந்தோம். அதனால் ரூமில் அந்தளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணல. எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே சரியான மழை. கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அதிகமான கூலிங்கு. அப்படியே வானம் இருண்டுட்டு மழை ரொம்ப பெஞ்சுது. வியூவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மழையை என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இதுதான் ரூமுக்கு வெளியில் இப்படி தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. காற்று சில்லுன்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, இதோட லஞ்சை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி சோறு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த மலைக்கு நல்ல சூப்பராக கட்டி சோறு சாப்பிட்டுட்டு அந்த முறுக்கையும் சாப்பிடும்போது ரொம்பவே எம்மையாக இருந்துச்சு. மலையை ரசித்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ எல்லா பிள்ளைங்களும் கண்ணாடி போட்டிருந்துச்சுன்னு அஸ்லியுமே வாங்கி அதை போட்டுக்கிட்டா. பொட்டானிக்கல் கார்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாக்லேட்டு லைவாக செய்கிற ஃபேக்ட்ரி இருக்கும்ல, அதுக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் கூட்டமாக இருந்தனால போக முடியல. ஸோ ரிட்டன் போயிட்டு டீ தூள்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். டீ தூள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நிறையவே இருந்தது.
அங்கேயும் சரியான கூட்டம். ஸோ வந்து நாங்கள் வெயிட் பண்ணி தான் பில் போட்டு வாங்கினோம். நாங்கள் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா டீ தூள் எடுத்துகிட்டு இருந்தா, அஸ்லி ஒரு சைடு வந்து சாக்லேட் எடுத்துகிட்டு இருந்தா. ரொம்ப அடம் பண்ணி இந்த சாக்லேட்டை வாங்கிட்டா. நான் தான் பிச்சு சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவளே பிச்சா. அந்த சாக்லேட் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ஒன்றும் அந்தளவு நல்லா இல்லை. ஆனால் இந்த சாக்லேட் பார்த்திங்கன்னா 100 ருப்பீஸாம். வேஸ்ட் ஆஃப் மணி தான், டேஸ்ட்டே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். மிஸ்ட்டு வந்து நல்லா இறங்கிருந்துச்சு. ஸோ வந்து நிப்பாட்டி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நல்ல மிஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ட்ரைவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதும் பயமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பொட்டானிக்கல் கார்டன் தான். ஸோ வந்து ஒரு 6:30 போல் வாட்டர் டான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நாங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருந்தோம். டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதுக்குள்ளே அந்த பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகி வாட்டர் டான்ஸை பார்க்கணும். இது என்னடா லைட் எரிஞ்சிட்டே இருக்குது மேலே அப்படின்ட்டு கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது, கிளாஸ் பிரிட்ஜு. எல்லாம் நடந்து போயிட்டுருந்தாங்க. ரொம்பவே பார்க்க பயமாக இருந்துச்சு. அந்த வாட்டர் டான்ஸ் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருந்தோம். ஸோ நாங்கள் போன டேக்கும் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் டான்ஸ்லாம் வச்சு பண்ணுற மாதிரி இருந்திருக்கு போல். ஸோ ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து நாளே போயிட்டோம். ஸோ அதை மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் வாட்டர் டான்ஸை வந்து மிஸ் பண்ணலை. ஸோ ஒவ்வொரு பிளேஸ்க்கும் போகும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஃபோட்டோஸ் நின்று வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். லைட் செட்டிங்லாம் வேறு லெவலில் இருந்தது. அதை பொறுமையாக பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் போக முடியல. அவசரம்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிகிட்டு இருந்தோம். ஸோ வாட்டர் டான்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டா இன்னொன்று டைமும் போடுவாங்க போல். ஆனால் கூட்டம் இருந்தால் மட்டும்தான் போடுவாங்களாம். ஸோ வந்து போடுவாங்களா என்னன்னு டவுட்லேயே இருந்துட்டு சரி இப்போயே பார்த்துடலான்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டாக போயிட்டோம். வாட்டர் டான்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லைட் எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆகிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் வந்து வாட்டர் டான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. நாங்கள் வந்து வாட்டர் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணாங்க. அப்புறம் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸாக இந்த வாட்டர் டான்ஸ் நடந்துச்சு. ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. பாட்டெலாம் போட்டிருந்தாங்க. அதை நான் போட்டால் காப்பி ரைட் ஆகிடும். ஸோ நான் வந்து போடலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நெக்ஸ்ட் டே விலாக் தான். வாட்டர் டான்ஸ்லாம் பார்த்துட்டு திருப்பி 2வது டைமும் வாட்டர் டான்ஸ் போட்டாங்க. அதையுமே பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து ரூமுக்கு போனோம். அதனால் லேட் ஆகிடுச்சு, வீடியோ எடுக்க முடியல. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஒவ்வொரு சைட்டாக நாங்கள் வந்து விசிட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைடெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாட்டிக்கு வந்து இந்த செடி பறிக்கிறதுப்ப ஒரு கூடை வச்சுட்டு தலையில் ஒரு கேப் போட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட்டு அதுவுமே அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கோ பாயிண்ட்டுக்கு தான் வந்தோம். போன தடவை வந்தப்போ நிறைய தண்ணியாக இருந்துச்சு. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. எக்கோ பாயிண்டில் வந்து இதை வந்து ஊதிகிட்டே இருந்தால் எக்கோவும் நல்லா அடிச்சுது. மாற்றி பிள்ளைங்க வாங்கி ஊதி பார்த்தாங்க திருப்பி சவுண்டு வருதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பிளேஸ்க்கு போயிட்டு போகிற வழியிலே கொஞ்சம் நிப்பாட்டி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாப் வியூவாக, இதுக்கு இந்த பிளேஸ் பேர் தெரியல. இதுதான் டாப் வியூன்னு சொன்னாங்க. உள்ளே இன்னும் கொஞ்சம் போனால் தான் நிறைய பிளேசஸ் பார்க்கலாம் போல். நாங்கள் டாப் வியூ மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுவுமே வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா காரில் வரப்போ பார்த்துக்கிட்டு இருந்த வியூ தான் வந்து அங்கேயுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணோம். சாக்லேட் வாங்கிட்டு இருந்தோம். சாக்லேட் ப்ரைஸில் எல்லாமே சாக்லேட் மட்டும் இல்லை, எல்லா பொருளுமே ரொம்ப ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ வந்து சாக்லேட் கொஞ்சம் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அஸ்லி கண்ணாடி கேட்டால், ஸோ அதையுமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். எல்லா வியூவையும் பார்த்துட்டு ரிட்டன் ஆகும்போது சரியான டிராஃபிக். நாங்கள் லைட்டாக மூவ் ஆகி தான் வந்தோம். ஸோ காலையில் வியூவை பார்த்துட்டு ரிட்டன் ஆனது. நாங்கள் வரத்துக்கு சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு. அந்த இடத்துல நல்லா மாட்டிக்கிட்டோம். லன்ச் எதுவுமே சாப்பிட முடியல, அந்த ஏரியாவில் எதுவுமே இல்லை. ஸோ வந்து 5 o'clock கீழே ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் நூடுல்ஸ் அப்புறம் ப்ரெட் ஆம்லேட் அந்த மாதிரி தான் கிடச்சிச்சு. ஸோ அதை சாப்பிட்டுக்கிட்டோம். 3 days கவர்மெண்ட் ஹாலிடேங்கிறனால சரியான கூட்டம், தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம். ஃபைனலே வந்து லன்ச்சு சாப்பிட வந்துட்டோம். அஸ்லிக்கு பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லேட்டு தான் ஊட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் மேகி கேட்டிருந்தேன். ஸோ வந்து அது ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே ப்ரெட் ஆம்லேட் வந்து அஸ்லிக்கு ஊட்டிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா சரியான மழை திருப்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழைக்கு ஏற்ற மாதிரி சுட சுட மேகியும் வந்துருச்சு. எக் போட்ட மேகி நல்லாவே இருந்தது.
மழையை என்ஜாய் பண்ணிக்கிட்டே மேகியும் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு தான் இருந்தோம். ஆனால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலை. ஏன்னா இருக்கிற டிராஃபிக்லாம் பார்த்துட்டு அண்ணன் வந்து சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிளேஸையும் நம்ம விசிட் பண்ணால் இந்த மாதிரி தான் ரோடு ஃபுல்லாக வந்து டிராஃபிக்காக இருக்கும், நம்ம பார்க்க முடியாது, கிளம்புறது பெட்ரு. 3 டேஸ் வந்து கவர்மெண்ட் ஹாலிடேங்கிறது வந்து ரொம்ப பிஸியான டே, நம்ம இதுக்கப்புறம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஓகேன்னு இறங்கிட்டு இருக்கும்போது நல்ல மிஸ்ட்டு இறங்கி மழையெல்லாம் பெஞ்ச உடனே அண்ணன் சொல்லிட்டாங்க இன்னொரு நாள் ஸ்டே பண்ணுவோன்ட்டு. கடைசியில் ரூம் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஊருக்கு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.